திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் விஷச்சாராயம், கள்ளச்சாராயம், மெத்தனால், ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் இதுல 70 பேர் இறந்திருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் இதுவரைக்கும் 50 பேர் இறந்திருக்காங்க. 115 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை, எல்லா மருத்துவமனை 115 பேர் இன்னைக்கும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. 50 பேர் இறந்திருக்காங்க. இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 70 பேர் இறந்திருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் எல்லாம் தெரியும். 2500 கோடி ரூபாய் ஜாஃபர் சாதிக், அதுவும் தமிழகத்தில் நடந்தது. ஆக தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தான் இன்னைக்கு மனித உயிர் இழந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சோம். ஆனால் இறந்த உயிர்களை பற்றி வருத்தப்படாம சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக கூட்டணி கட்சி தோழர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இது குஜராத் மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. 2001ஆம் ஆண்டு கடலூர்ல இதுக்கு மாதிரி இறந்திருக்காங்க. அதனால இப்பவும் இறந்தது சரிதாங்கிற மாதிரி அதை பூசி மொழி பேசுறாங்க. தவிர இறந்தவங்களுக்காக வருத்தப்படவோ வேதனைப்படவோ இல்லை என்பதுதான் பெரிய வருத்தமான விஷயம். சார், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கருப்பு சட்டையை போட்டு வந்து தன்னோட எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா பாஜக வெள்ளை சட்டை போட்டு வந்து நிற்கிறாங்க. எதிர்ப்பு பதிவு சட்டை போடுறதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஐயா. சார், எல்லா பக்கமும் கருப்பு சட்டையை போட்டு சட்டசபையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு பாஜக வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கு. என்ன காரணம்? எனக்கு இன்னைக்கு கருப்பு சட்டை இல்லை, அதனால போடல. இருந்தா போட்டு வந்துருக்கேன். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இந்த மாபெரும் விஷசாராய சாவுகளில் கொத்து கொத்தாக நமது தமிழக மக்கள் அங்கு செத்து மடிந்திருக்கிறார்கள். இதை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கொண்டு வந்து சில கருத்துக்களை இன்றைக்கு பேரவையில் நான் முன்வைத்திருக்கிறேன். அதாவது, இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடைபெறுகின்ற போது காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதாலேயோ அல்லது அவர்களை பணி நீக்கம் செய்வதாலேயோ இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட போவதில்லை. குறிப்பாக காவல்துறையினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது, அது எந்த துறையாக இருந்தாலும். ஆதலால் முதலில் அரசுகள் அந்த காவல்துறையில் இருக்கிற கடநிலை காவலர் தொடங்கி டிஜிபி வரையிலான அனைத்து காவலர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும், குறிப்பாக அவர்களுக்கான சம்பள உயர்வுகள், அது நீங்க 5 மடங்கு கொடுங்க, 10 மடங்கு கொடுங்க. அதே மாதிரி அவர்களுக்கான வீடு, அவருடைய குழந்தை செல்வங்கள் படிப்பதற்கான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி, இது போன்ற அடிப்படை வசதிகளை அனைத்தையும் செய்து கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு காவல்துறையினுடைய கவன குறைவினால் அல்லது அவர்களுடைய துணையோடு அல்லது அவர்கள் உடந்தையோடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது காவல் நிலைய மரணங்கள் ஏற்பட்டாலோ அல்லது இதுபோன்ற கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டாலோ அந்த காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு, முதலில் பணியிலிருந்து அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும்.